Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அண்மை செய்தி. முதலமைச்சருக்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாக கைதான திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனின் ஜாமீன் மனுவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கைது செய்வதற்கான எந்த காரணமும் இல்லை எனவும் மாஜிஸ்திரேட் இயந்திரத்தனமாக உத்தரவு பிறப்பித்துள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில் பேசவில்லை எனவும் உள்நோக்கத்துடன் பேசவில்லை எனவும் மனுதாரர் தரப்பில் கூறப்பட்டிருந்தது. திமுக எம்எல்ஏ கைது செய்யப்பட்டதில் எந்த சட்டவிரோதமும் இல்லை எனவும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியது கற்பனையானதுதானே என நீதிபதி ஜி.கே. இளந்திரையன் அவருடைய வாதத்தை முன்வைத்திருந்தார். திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் ஜாமீன் கோரிய மனுவின் தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய திமுக கூட்டத்தில் பேசிய விளாத்திக்குளம் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் முதலமைச்சர் விஜய்க்கு மிரட்டல் விடுக்கக்கூடிய வகையில அவதூறாக பேசியதாக தூத்துக்குடி மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்திருந்தார்கள். இந்த வழக்குல ஜாமீன் கோரி அவர் தாக்கல் செய்த மனுவை தூத்துக்குடி நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இதையடுத்து தன்னை சிறையில் அடைத்த அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஜாமீன் வழங்க கோரியும் மார்க்கண்டேயன் தரப்புல சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவானது நீதிபதி இளந்திரையன் முன்பாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மார்க்கண்டேயன் தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் இந்த விசாரணைக்கு அழைத்து நோட்டீஸ் அனுப்பாமல் நேரடியாக கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்ற காவலில் வைத்து பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும், ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவருடைய தரப்புல வாதங்கள் வைக்கப்பட்டது. குற்றம் புரிந்ததற்கான எந்த காரணமும் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் இயந்திரத்தனமாக கைது உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் வகையில எதுவும் தான் பேசவில்லை, உள்நோக்கத்தோடு பேசவில்லை என்பதையும் எதிர்கட்சி என்ற முறையிலே மேடையில் விமர்சனம் செய்ததாக மார்க்கண்டேயன் தரப்புல வாதம் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் பேசியது சமூக வலைதளங்கள்ல வைரலானது என்றும் கைது செய்ததில் எந்த ஒரு சட்ட விதிமீறலும் இல்லை என்றும் வாதங்களை வைத்தார். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பேசினது வெறும் பேச்சுதானே, அவர் செயல்பாட்டில் எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு கேள்வியை எழுப்பினார். இதன் பின்பாக இந்த மனு மீதான ஜாமீன் மனு மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருந்தார். விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.